Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Thermodynamics class 11 NEET chemistry full chapter in Tamil பார்க்க போறோம். Okay, so அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை first time பார்க்குறீங்கன்னா subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. So ஆல்ரெடி நம்ம class 11ல 3 chapter முடிச்சிட்டோம். That is some basic concept of chemistry முடிச்சாச்சு. And then next நம்ம வந்து states of matter முடிச்சாச்சு and அதுக்கு போக வந்து structure of atoms அந்த லெசனும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ என்னது படிக்க போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம thermodynamics chapter 4th chapter பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அதுக்கடுத்து ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா it deals with the different study of different forms of energy and their interrelationship. ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னாலே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியும் அதோட ரிலேஷன்ஷிப்பும் இந்த வேர்ட்லேருந்தே புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எனர்ஜி அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப். ஓகே, யா. Next, thermodynamic system na enna pathina refer to the part of universe which is under the observation and remaining universe constitute the surroundings. Okay, so rendu idu irukku, system and surroundings. Okay, so system na enna, surroundings na enna. System na enna na and the reaction. Okay, so அந்த எந்தெந்த எனர்ஜி ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அது சிஸ்டம், அதை சுற்றி இருக்கிறது வந்து சரௌண்டிங்ஸ். ஓகே, ஸோ சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தெர்மோடைனமிக் சிஸ்டம் வந்து 2 டைப்பாகவும் இருக்கலாம். இட் கேன் பி அண்ட் ஓப்பன். ஓகே, ஐ எம் சாரி, 3 டைப்ஸாக இருக்கலாம். சிஸ்டம் கேன் பி அண்ட் ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம் ஆர் அன் isolated system. Okay, so open system na enna exchange of both matter and energy matter rendeyume exchange aayikalam. Okay, so exchange of matter and energy. Next, closed system na exchange of no exchange of matter exchange agadu, but energy is exchanged. Okay, and isolated system பொறுத்த வரைக்கும் matter energy both cannot be exchanged. Okay, so இதுக்கு ஒரு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்க. ஓப்பன் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கீங்க அண்ட் அந்த கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், இந்த கிளாஸில் இருக்க ஹாட் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி உங்களுக்கு ஃபுல் கிளாஸில் இருக்கிறது கொஞ்சம் ஓரளவு இப்படி ஆயிரும், ஃபுல்லாக கூல் டவுன் ஆகணும். அப்போ உங்களுக்கு இந்த ஓப்பன் சிஸ்டமில் என்ன நடக்கு, அந்த ஹாட் வாட்டர் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகுது. ஸோ மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அண்ட் அந்த ஹீட் எனர்ஜி வெளியில் போகுது. ஸோ எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஓப்பன் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளோஸ்டு சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, யா. ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே நார்மல் கிளாஸ், அந்த கிளாஸில் வாட்டர் இருக்குது, பட் இட் இஸ் க்ளோஸ்டு. லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ மேட்டர் வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும், பட் எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். எனர்ஜி வந்து அந்த ஹீட் எனர்ஜி வந்து கொஞ்சம் வெளியில் போகும். ஸோ திஸ் இஸ் க்ளோஸ்டு சிஸ்டம். இது ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, மேட்டர் எனர்ஜி ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு தெர்மோ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க. ஃப்ளாஸ்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹீட்டும் வெளியில் போகாது, தட் இஸ் அந்த எனர்ஜியும் வெளியில் போகாது, அண்ட் அந்த வாட்டர் கண்டென்ட் வாட்டரும் வெளியில் போகாது. வாட்டர் தான் இதில் மேட்டர். ஓகே, ஸோ மேட்டர் இஸ் ஆல்சோ நாட் எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி இஸ் ஆல்சோ நாட் எக்ஸ்சேஞ்ச், விச் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்: ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, யா. Next, thermodynamic state is a set of measurable properties of the thermodynamic systems. Okay, so உங்களுக்கு state variables na enna, state functions na enna பார்க்கலாம். State variables. Okay, so pressure, temperature, volume, amount இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமோட ஸ்டேட்டை தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், அமௌண்ட். ஓகே, ஸோ நிறைய இது இருக்குது. இப்போ மோஸ்ட் காமன் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இதை மட்டும் கொடுக்கேன். இதெல்லாம் வந்து அந்த டெம்பரேச்சர் இட் இஸ் டிபெண்டிங் ஒன்லி அப்பான் த சிஸ்டம் அண்ட் அந்த பாத்தை டிபெண்டாக இல்லை. ஓகே, இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த பாத். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்டேட் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ ஸ்டேட் வேரியபிள்ஸ்னா ஆர் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸ்டேட் வேரியபிள்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். வாட் ஆர் த தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ்? ஸோ தெர்மோடைனமிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா
isothermal. So isothermal process na enadana temperature is constant. Isothermal process is at which the temperature வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோபாரிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்தால் அது ஐசோபாரிக். தென் ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யர் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் கம்ப்ளீட் இன்சுலேஷன், எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸஸ் அண்டர் த கம்ப்ளீட் இன்சுலேஷன். ஓகே, ஸோ கம்ப்ளீட் இன்சுலேஷனில் இருக்கிறது வந்து உங்களுக்கு அடியாபேட்டிக் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சைக்ளிக் ப்ராசஸ் இருக்குது, ரிவர்சிபிள். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இரிவர்சிபிள் ப்ராசஸ் தான், இரிவர்சிபிள் ப்ராசஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டைப் ஆஃப் தெர்மோடைனமிக் ப்ராசஸஸ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர்றது வந்து இன்டர்னல் எனர்ஜி. Internal energy. So what is internal energy and how it is represented? So internal energy எப்படி represent பண்ணுவோம்னா U. So internal energy na nothing but it is the total energy of system. Okay, so and the system total energy is known as the internal energy. Okay, and next பாத்தீங்கன்னா internal energy na total energy. அப்போ total energy na என்னதெல்லாம் ஆட் பண்ணணும்? So internal energy U is equal to the chemical energy, electrical energy, மெக்கானிக்கல் எனர்ஜி அண்ட் எனி அதர் டைப், வேறு எதுவும் டைப் இருந்தால் அந்த எனர்ஜி. ஸோ எல்லா எனர்ஜியும் சேர்த்து தான் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி வச்சு உங்களுக்கு ஒரு ரிலேஷன் வச்சு உங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு del U is equal to Q plus W. Okay, so Q plus W, W is the work done. Okay, W is the work done. Okay, so next பார்த்தீங்கன்னா work done, W is the work done. Okay, so adiabatic process பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடியாபேட்டிக் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா del U is equal to U2 minus U1 which is equal to the work done in the adiabatic process. So del U equal to work done in the adiabatic process. ஸோ உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தீங்கன்னா ஸோ work done is no, அப்போ வந்து உங்களுக்கு Qனா என்னது, it is the heat. அப்போ வந்து since work done in the adiabatic process இது ரெண்டுமே ஈக்குவலைஸ் ஆகிறதுனால உங்களுக்கு heat is not exchanged in the adiabatic process. Okay, so that which means del U equal to QV, sorry. Okay, so Q equal to 0. Fine, yeah. Next del U equal to Q plus W. This is the first law of thermodynamics. Next, expansion of compression or or gas வந்து either it is expansion or compression. Expand பண்றாங்க or else it is compressed. Expansion of compression of gas பொறுத்த வரைக்கும் work done is equal to P external into del V. Okay, so PV, this is external pressure into change in volume. Okay, and next isothermal. Isothermal la work, isothermal if it is அந்த expansion isothermal எக்ஸ்பேன்ஷனாக இருந்தால் அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன். ஸோ ஐசோதர்மலாக இருந்தால் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 nRT log of V final, volume final divided by volume initial. அல்லது இஃப் இது வந்து ஐசோதர்மல் ப்ராசஸில் அல்லது நீங்கள் ப்ரெஷர் வச்சு எழுதிக்கலாம். தட் இஸ் மைனஸ் 2.303 nRT log of pressure final divided by pressure initial. So this is the isothermal expansion oda work. Either this can be written or else this can be written. Fine, yeah. Next வந்து what is called as free expansion. Free expansion na enna? Free expansion. Okay, so free expansion na என்னன்னு பார்த்தீங்கன்னா free expansion is nothing but expansion of a gas in vacuum. Expansion of gas in vacuum. Vacuumல gas exchange நடந்ததுன்னா அது பேரு free expansion. Okay, so vacuumல we know that external pressure is equal to 0. Okay, so this is about the free expansion. And free expansion la idhula innone point enna no work is done. Okay, P0 P external pressure 0, so no work is done. And idhe isothermal and free, for isothermal free expansion rendu condition me isothermal plus free expansion rendu condition me irundha work done is equal to 0,
P external is equal to 0 since இது ரெண்டுமே 0 ன்னு தெரியும். Therefore நம்மளுக்கு and P external 0, then Q is 0, that is and the heat is also heat exchange, it is also 0. Fine. So heat exchange also 0. Appo we already know the first law of thermodynamics states that del U equal to heat exchange plus the work done. So இது ரெண்டுமே 0 ஆ இருக்கிறதுனால the del U, that is the internal energy, is also 0 in free expansion. Fine. Yeah. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா என்தால்பி. வி ஆர் கோயிங் டு சி அபவுட் என்தால்பி. ஸோ என்தால்பியை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல் ஹெச், இன்டர்னல் எனர்ஜியை யூ மாதிரி என்தால்பியை டெல் ஹெச். ஸோ என்தால்பி சேஞ்ச் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் த ஹீட் அப்சார்ப்ட் ஆர் இவால்வ்டு. ஹீட் வந்து ஐதர் அப்சார்ப் ஆகுது ஆர் இஸ் இவால்வ்டு அண்ட் இட் இஸ் ரிலீஸ்டு. ஓகே, ஸோ ஹீட் அப்சார்ப்ட் ஆர் ரிலீஸ்டு பை த சிஸ்டம் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஹீட் absorbed or released at constant pressure. Okay, so இதுக்கு formula என்னன்னு பார்த்தீங்கன்னா enthalpy is equal to internal energy plus P del V. Okay, internal energy plus P del V. This is the formula of enthalpy and we already know that PV is equal to nRT. இந்த formula நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே P del V இருக்குது. ஸோ இங்கே del V க்கு பதிலாக இங்கே del NG போட்டுக்கலாம். ஸோ it is equal to del U plus del NG RT. Del H is equal to del U plus del H is equal to del U plus del NG RT. Del NG is nothing but number of moles of product minus number of moles of reactant of the gaseous in the gaseous reaction. Number of moles of gaseous product. இது வந்து எதில் கேஸில் மட்டும்தான் அப்ளை ஆகும் இந்த del NG ஃபார்முலா. ஓகே, ஸோ என்தால்பி பொறுத்த வரைக்கும் நீங்களுக்கு என்ன தெரியும்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். therefore del H is equal to del U plus P del V. Pressure is constant, only the volume is changing. therefore del NG RT. so del NG RT we already know that PV equal to nRT. so அதில் வந்து del NG RT and del NG is nothing but number of moles of product minus number of moles of reactant and this is applicable only in gaseous form. Fine. Yeah. Next நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா extensive and intensive property. Extensive property and intensive property. Okay. So extensive property na என்னன்னா extensive property is the one in which the value depends on the size or on the size அல்லது matter அதை depend ஆகிருக்கும். Okay. and intensive property na என்னன்னு பார்த்தீங்கன்னா it does not depend on the size or matter. ஓகே, ஸோ அந்த சைஸ் அந்த அமௌண்ட் குவான்டிட்டி அதை பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்காது. ஸோ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஹீட் கெப்பாசிட்டி. இதே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், density, pressure, molar volume, molar heat capacity. molar volume and molar heat capacity இதெல்லாமே வந்து intensive propertyக்கு example. okay, so extensive property na என்ன, intensive property na என்ன, அதோட example இந்த இதை படிச்சுக்கோங்க. it can be asked as an MCQ. okay, yeah. so next நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா heat capacity. heat capacity na என்னன்னு பார்க்கலாம். heat capacity is nothing but the amount of heat required to raise the temperature. amount of heat required to raise the temperature should be raised by 1 degree Celsius. so 1 degree Celsius க்கு temperature raise பண்ணதுக்கு எவ்வளோ heat required ஆகுது. okay, so that is the heat capacity. so heat capacity is usually represented by the letter capital C. so capital C is equal to Q by del T. Q na என்னது, heat, amount of heat required to raise the one temperature. so Q is nothing but the heat and del T is nothing but the change in temperature. del T is change in the temperature. so இது இப்படியே எழுதலாம், heat Q is equal to C del T. இந்த ரெண்டு ஃபார்மேட்லையுமே எழுதலாம். so this is the concept of heat capacity. fine, heat capacity முடிஞ்சிருச்சு. next coming to the concept of specific heat capacity. okay, specific heat capacity பொறுத்த வரைக்கும் heat capacity na capital C, specific heat capacity na it is represented by small letter c. okay, it is nothing but specific heat capacity of a substance is the amount of heat required to raise the temperature of 1 gram of the substance. so specific 1 gram of substance oda temperature 1 degree increase பண்ற 1 degree Celsius increase பண்றதுக்கு require ஆகுற heat. so we already know that the heat capacity capital C is equal to
capital C is equal to Q by del T. இங்கே நம்மளுக்கு small and Q is equal to C del T. But இங்கே small c இருக்கு. So small c is equal to, they are asking per the gram, so gram க்கு Q by M del T or Q equal to M C del T. இதை மாதிரி தான் கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ கம்பேரிசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட். திஸ் இஸ் ரிகார்டிங் ஹீட் கெப்பாசிட்டி அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கு எக்ஸ்ட்ரா இந்த M மாஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபைன். யா, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு ஹீட் கெப்பாசிட்டி இருக்குது, விச் இஸ் நோன் அஸ் தி மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா வந்து கிராம் மாஸ் வச்சு பண்ண மாதிரி, மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஃபார் மோல். ஐம் சாரி, மோல். ஓகே, ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் required to raise the temperature of 1 mole, 1 mole of gas, 1 mole of the substance, temperature should be increased 1 degree Celsius. So molar heat capacity can be represented as Cm. Okay, C கீழே வந்து m போட்டிங்க. இதை எப்படி எழுதனா, divided by mole தானே. So it is heat capacity divided by number of moles. Heat capacity divided by number of moles. Okay, next வந்து ஒரு important quantity பார்க்கணும். Specific heat capacity of water வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 calorie gram inverse Kelvin inverse அல்லது 4.18 joule gram inverse Kelvin inverse. Okay, so this is the CH2. This is nothing but the specific heat capacity. Okay, so specific heat capacity of water. Fine. Yeah, நம்ம next பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா relation between Cp and Cv. Okay, so relation between Cp and Cv. So relation between Cp and Cv. Cp and Cv என்னன்னு பார்த்தீங்கன்னா, Cp is nothing but heat capacity at constant volume and this is heat capacity at constant pressure. So this is at constant pressure and this is at constant volume. இது heat capacity at constant volume. So இது ரெண்டுக்கும் உள்ள relation என்னங்கிறத பார்க்கலாம். So Cp is equal to del H by del T and Cv is equal to del U divided by del T. So Cp is nothing but del H9, this is the enthalpy and volume is related to the internal energy. Okay, so Cp is del H by del T and Cv is del U by del T. So இது ரெண்டே ஆட் பண்ணுங்க. Cp plus Cv is equal to del H by del T. I'm sorry, just subtract these two instead of adding. If we subtracted, Cp minus Cv is equal to del H minus del U divided by del T varum. Okay, so we already know that del H is equal to del U plus P del V. இந்த formula நமக்கு தெரியும். So del H minus del U என்ன, it is equal to P del V. So Cp minus Cv is equal to P del V by del T. இந்த formula நம்ம எழுதலாம். But this formula is not used commonly. காமனாக இந்த formula யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம காமனாக ப்ராப்ளம்ஸில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம பார்க்கலாம். Fine, as told, Cp minus Cv is equal to நம்மளுக்கு என்ன வரும், del H minus del U divided by del T. So that del H minus del U equal to P del V divided by del T varum, and this P del V can be written as del Ng RT divided by del T. So in the temperature change எல்லாமே same for constant mole இது வந்துடும். So Cp minus Cv is equal to R. இந்த formula வரும். Cp minus Cv equal to R னு ஒரு formula வரும். And எப்போ நீங்கள் இதில் remember பண்ண வேண்டியது என்னன்னா, Cp minus Cv is equal to R and Cp divided by Cv is equal to gamma. Okay, so இதுதான் நீங்கள் இது பண்ணணும். And 3 கேஸ் இருக்குது, மோனோ அட்டாமிக் கேஸ், ட்ரைஅட்டாமிக் அண்ட் டயட்டாமிக். அதுக்கெல்லாம் என்ன வேல்யூன்னு பார்க்கணும். சிபி வேல்யூ என்னது உங்களுக்கு del H by del T. இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் ரிவைசிங். ஓகே, ஸோ மோனோ அட்டாமிக் கேஸ்க்கு என்ன, டயட்டாமிக் கேஸ்க்கு என்ன, அந்த மாதிரி வேரியேஷன் என்னங்கிறத படிக்கணும். ஸோ மோனோ அட்டாமிக், டயட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் 3 தான் பிரிச்சிருக்கோம். மோனோ, டை, ட்ரைஅட்டாமிக். ஓகே, ஸோ கம்மிங் டு த மோனோ அட்டாமிக் கேஸ். மோனோ அட்டாமிக் கேஸ் பொறுத்த வரைக்கும் காமா வேல்யூ வந்து உங்களுக்கு இட் இஸ் 1.66 அண்ட் டயட்டாமிக் கேஸ்க்கு இட் இஸ் 1.40 அண்ட் ட்ரைஅட்டாமிக் கேஸ்க்கு இட் இஸ் 1.33. ஓகே, ஸோ அண்ட் சிபி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார் தட் ஆல்சோ ஐ வில் சேஞ்ச் திஸ் கலர். அண்ட் சிவி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 3R/2
அண்ட் இங்கே வந்து CV பார்த்திங்கன்னா it is 5R/2 and இங்கே CV பார்த்திங்கன்னா it is 3R. okay, and then next பார்த்திங்கன்னா CP பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து 5R/2 and இங்கே வந்து 7R/2. fine. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் தட் இஸ் ரிகார்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் CP அண்ட் CV. ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டில் போகலாம். how to measure del U. okay, so del U எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா it can be measured by using a bomb calorimeter. And fine, so this is the formula. And then reaction enthalpy. What is mean by reaction enthalpy? In the concept ரொம்ப important. Reaction enthalpy is nothing but the enthalpy change accompanying a reaction. So reaction enthalpy is nothing but sum of enthalpy of products minus sum of enthalpy of reactants. Summation of enthalpy of products minus summation of enthalpy of reactants. okay. Okay, so in this பார்த்தீங்கன்னா commonly summation of enthalpy of products minus summation of enthalpy of reactants. So this is a very common reaction which is known as the reaction enthalpy. Reaction enthalpy. Next, coming to the concept known as bond enthalpy. What is the standard enthalpy. reaction enthalpy முடிச்சாச்சு. next வந்து standard enthalpy concept. so what is the standard enthalpy concept பார்த்தீங்கன்னா bond enthalpy of it is related to the bond enthalpy. reaction enthalpy na it is the enthalpy change. Standard enthalpy is related to the bond enthalpy. okay, so bond enthalpy of sum of bond enthalpy of standard enthalpy is represented as del HR 0. but reaction enthalpy na del H varum sum of bond enthalpy of product minus sum of bond enthalpy of reactant. so this is also the summation and the summation kulla da that is del HR naught is equal to summation of bond enthalpy of reactant minus product, not product minus reactant. reactant minus product, reactant minus enthalpy of bond and product. அப்போ என்னதுக்கு product minus reactant பார்த்தீங்கன்னா it is the reaction enthalpy. so reaction enthalpy is represented as del H naught which is equal to summation of enthalpy of product minus summation of enthalpy of reactant. so இந்த formula ரொம்ப important, standard enthalpy and reaction enthalpy. okay, yeah. Next coming to the Hess Law of Summation. Hess Law. Hess Law பொறுத்த வரைக்கும் if a reaction takes place in several steps then the standard reaction and the enthalpy is the sum of standard enthalpy of the intermediate reaction into which the overall reaction may be divided at the same temperature. okay, so ஒரு reaction வந்து several steps 1 2 3 அந்த மாதிரி several stepsல இருக்கு. அப்போ அந்த standard reaction enthalpy அந்த இதுக்கு வந்து எல்லா enthalpyயும் ஆட் பண்ணணும். okay, so standard reaction enthalpy நான del HR which is equal to fine. okay, so it is equal to the sum of relationship of first step la ulla enthalpy plus that second steps enthalpy and mari. okay, so this is the Hess law of constant summation. next வந்து பாத்தீங்கன்னா what is the enthalpy of solution. next coming to the enthalpy of solution. enthalpy of solution. so enthalpy of solution பொறுத்த வரைக்கும் of a substance is the enthalpy change when one mole dissolves in a specific one mole வந்து ஒரு specific amount of solvent ல dissolve ஆகல what is the enthalpy. so it is nothing but enthalpy of solution னா இங்க solution போட்டுட்டு H0 போட்டுட்டு it is equal to lattice enthalpy plus the hydration. lattice enthalpy plus the hydration enthalpy. lattice enthalpy plus the hydration enthalpy. fine. yeah, next வந்து lattice enthalpy na என்னன்னு பாருங்க. lattice enthalpy of an ionic compound is enthalpy change when occurs when one mole of an ionic compound dissociates into its ion. okay,
So lattice enthalpy is nothing but ஒரு 1 mole of ionic compound, 1 mole of ionic compound வந்து it is dissociating into various ions, ஒரு ions ஒரு various ions dissociate ஆகல அந்த state என்னன்னா gaseous state, அந்த இதில் வர enthalpy change தான் lattice enthalpy. Okay, so lattice enthalpy வந்து Born-Haber cycle யூஸ் பண்ணுறாங்க. Okay, so Born-Haber cycle for example you can use for the dissociation of sodium chloride அந்த மாதிரி examples. Okay, fine. Yeah, next வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன கான்செப்ட்னா entropy. Entropy is represented by S. So entropy ஓட meaning என்னன்னா it is the degree of randomness or disorder. Degree of randomness or disorder commonly இப்படி தான் சொல்லுவாங்க. So entropy ஓட relation என்னன்னு பார்த்தீங்கன்னா it is nothing but is equal to reversible reaction Q reversible by T. This is for reversible reaction. And enthalpy total is equal to enthalpy of the system plus enthalpy of the surroundings. Okay, yeah. Next part நம்ம முடிச்சாச்சு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் law of thermodynamics அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் law of thermodynamics. ஓகே, ஸோ செகண்ட் law பொறுத்த வரைக்கும் for all the spontaneous process total entropy changes positive. ஸோ spontaneous processக்கு total entropy change, entropyனா என்ன சொன்னேன் S. ஓகே, ஸோ entropy change வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Gibbs free energy. Okay, so Gibbs free energy பொறுத்த வரைக்கும் we have Gibbs free energy. Gibbs free energy is nothing but net energy available to do useful work. So Gibbs free energy is equal to H minus Ts. It is the net energy. Okay, so இந்த energy இந்த ரிலேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா it is del R G naught is equal to summation of G naught of products minus summation of G naught of reactants. So this is regarding the Gibbs free energy. And change பார்த்தோம்னா this is normal. So if it is taken or change, particular change na del G is equal to del G naught is equal to del H naught minus T del S naught. Fine. Yeah, இதை மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, யா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைன். யா, so if del G is less than 0, மூணு condition, del G is greater than 0, del G na change in the Gibbs free energy, and del G is equal to 0. So del G less than 0 na அந்த reaction வந்து spontaneous இருக்கும், and del G is greater than 0 na that relation is non-spontaneous, and del G equal to 0 na that reaction is in equilibrium la irukku and relation. Okay, fine. So this is about the Gibbs free energy. Next, coming to the third law of thermodynamics. தேர்ட் லா பார்த்தீங்கன்னா இதோட இது முடிஞ்சிடும். அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம ஒரு அந்த டேபிள் பார்த்துட்டு தென் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரோபி ஆஃப் எனி பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் approaches 0 as the temperature approaches to absolute 0. ஸோ தேர்ட் லா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸில் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து 0வை அப்ரோச் பண்ணால் entropy will also approach 0. Entropy will also be 0. So this is the concept of third law. Fine, நம்மளுக்கு third law முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் அதோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எப்படி அதோட ஸ்பான்டேனிட்டியோட ரிலேட் ஆச்சுன்னு பார்க்குற மாதிரி நம்ம டெம்பரேச்சர் வச்சு எப்படி நம்ம ஸ்பான்டேனிட்டி கண்டுபிடிக்கலாங்கிற அந்த டேபிளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபைன், யா. ஸோ இந்த டேபிள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் இதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல் ஹெச் நாட், டெல் ஹெச் நாட். ஸோ டெல் ஹெச்னா என்னது, டெல் எஸ்னா என்னது, டெல் ஜி. ஓகே, ஸோ டெல் ஹெச் இஸ் என்தால்பி சேஞ்ச் அண்ட் டெல் எஸ் என்ட்ரோபி. திஸ் இஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இது நீங்கள் பார்த்துக்கலாம். இது பாசிட்டிவாக இருந்து டெல் ஹெச் பாசிட்டிவாக இருந்து டெல் எஸ் பாசிட்டிவாக இருந்து இது நெகட்டிவாக இருந்தால் ரியாக்ஷன் will be spontaneous at all. If del H is negative and del S is negative and Gibbs free energy is negative at low temperature, it will be spontaneous at low temperature. Next,
spontaneous at even low temperature, then spontaneous at high temperature, spontaneous at low temperature, spontaneous at high temperature, non spontaneous at all temperature. Now இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது, del H நெகட்டிவாக இருந்தால் என்ன, del H இந்த டேபிளை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டேபிள் வந்து நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு ஸ்டடி பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி. எந்த ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா del G is equal to del H naught minus T del S naught. ஓகே, ஸோ இதில் இந்த டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், எல்லா டெம்பரேச்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா this thing, del H naught பாசிட்டிவாக இருந்து del S naught நெகட்டிவாக இருந்து del G naught வந்து பாசிட்டிவாக இருந்து at all temperature, reaction will be non spontaneous at all temperature. Fine. Yeah, ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Hess law is applicable for the determination of the heat of transition of formation of reaction. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா all of these. ஸோ Hess lawனாலே நம்ம எல்லா ஹீட்டையும் கண்டுபிடிக்கலாம். டிரான்சிஷனாக இருக்கலாம், ஃபார்மேஷனாக இருக்கலாம், அண்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். Next question பாருங்க. The statement, the change of enthalpy of a chemical reaction is same whether the reaction takes place in one or several steps. So இது நம்ம பார்த்தது தான். It is the Hess law. So option D is the correct answer. So Hess law பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். Hess law states that if a reaction takes place in several steps, then its standard reaction enthalpy is the sum of the standard enthalpy. Okay, so இந்த ஒரு ஸ்டெப்ல இருந்தாலும் சரி, several ஸ்டெப்ஸ்ல இருந்தாலும் சரி, that enthalpy change in the sum of the several enthalpy. Next நம்ம பார்க்க போகிறது next question பார்க்கலாம். When the system does not exchange heat with the surrounding the processes. So நம்ம இதை டீச் பண்ணலே பார்த்துருப்போம். does not exchange heat, Q is equal to 0 na, it is absolutely the adiabatic process. Heat with the surroundings, heat is not exchanged by that substance with the surroundings, which means Q equal to 0. Okay, so heat surrounding ஒன்று increase exchange பண்ணாது, temperature மட்டும் increase ஆகிட்டே இருக்கும். So this is the last and final question. So இதோட நான் இந்த வீடியோவை end பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thank you for watching.